உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. நடிகை சமந்தாக்கும் தயாரிப்பாளர் ராஜ் நிடிமோருக்கும் திருமணம் கோவை ஈஷா யோகா மையத்தில் அமைஞ்சிருக்கிற லிங்க பைரவி தேவி சந்நிதியில இன்னைக்கு காலையில பூத சுத்தி விவாக முறையில நடைபெற்றதுதான் இண்டஸ்ட்ரியில ஹாட் டாபிக். கோவை ஈஷா மையம் எப்பயுமே நடிகை சமந்தாவோட ஃபேவரட் பிளேஸ். அங்கேயே லிங்க பைரவி தேவி முன்னாடி அவங்களோட கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சிருக்காங்க. பூத சுத்தி விவாகா திருமண செயல்முறை அப்படிங்கிறது தம்பதியர்களுக்கு இடையில ஆழமான பிணைப்பை ஏற்படுத்துற யோகத்தோட நடக்கிற திருமணம்னு பொருள். பஞ்சபூதங்களும் சுத்திகரிக்கப்பட்டு 2 பேருக்குமான திருமண உறவை பிரதிஷ்டை செய்வாங்க. கல்யாணம் பண்ண ஆண் பெண் 2 பேரும் எண்ணம் உணர்ச்சி உடல் தாண்டிய சங்கமத்தை உணர்வதற்கான சாத்தியம்தான் இந்த பூத சுத்தி விவாகா முறையில வழங்கப்படுது. சமந்தாவோட திருமண புகைப்படத்துல ரொம்பவே வைரலானது அவங்களுடைய திருமண மோதிரம் தான். இந்த மோதிரம் பார்க்கறதுக்கு பயங்கர ஜியன்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு வைர மோதிரம், டைமண்ட் ஷேப்ல இருக்கு. அவங்க திருமணத்துல அழகான சிகப்பு கலர் பட்டு புடவையும் கெட்டியான ஜுவல்லரியும் போட்டிருந்தாங்க. தலை கொண்ட போட்டு மல்லிகைப்பூ சுத்தி இருந்தாங்க. ஆனா எல்லாத்தையும் பீட் பண்ணது அந்த வைர மோதிரம் தான். நகை மதிப்பீட்டாளர்கள் கொல்கொண்டா வைரம் இது, அது மட்டும் இல்ல பழங்கால பாரம்பரியத்தையும் வைரபாணி கலாச்சாரத்தையும் கொண்டதுதான் இந்த மோதிரம்னு சொல்றாங்க. முக்கியமா முகலாயர்கள் காலத்துல இந்த வைர டிசைன் தான் பல மன்னர்களும் யூஸ் பண்ணாங்களாம். இந்த மோதிர டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப தட்டையா இருக்கு, மெல்லிசா இருக்கு, ரொம்ப ஆழமா இல்ல. ஆனா பெரிய சர்ஃபேஸ்ல இந்த வைரம் பதிக்கப்பட்டிருக்கும். 1631 1648 இடையில தன் அன்பு மனைவி மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டின ஷாஜகானுக்கு ரொம்ப ஃபேவரட்டான வைர மோதிர டிசைன் இந்த டிசைன் தானா. முகலாயர்கள் கால நகைகள்ல மினியேச்சர் ஓவியம் இல்லனா அரச உருவப்படங்களை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான டைமண்ட் ரிங்க அவங்க பயன்படுத்தினாங்களாம். அதனால்தான் இந்த டைமண்ட் கட் ரிங்க போர்ட்ரேட் கட் ரிங் அப்படின்னு சொல்றாங்க. கணவன் மனைவியா இந்த மோதிரங்களை அணிஞ்சிருக்கும் போது அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஆழமான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துறதுக்கும் இந்த மாதிரியான வைர மோதிரத்தை அந்த காலத்துல பயன்படுத்தினாங்களாம் ராஜாக்கள். பிளாட்டினம் இல்லனா 18 கேரட் வெள்ளை தங்கத்தால பண்ணப்பட்ட இந்த மோதிரம் 1 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும். இத ராஜ் நிடிமோரு சமந்தாக்கு அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காரு திருமணத்துக்காக அப்படின்னு சொல்றாங்க. சமந்தா திருமணத்துக்காக தன் கைகள்ல மெகந்தி டிசைன் போட்டிருந்தாலும் கூட அந்த மோதிர டிசைன் வரக்கூடிய இடத்துல அவங்க மெகந்தி போட்டுக்கல. இதுக்கு காரணம் அந்த மோதிரம் மட்டும் தனியா பளிச்சுன்னு தெரியணும்னு நினைச்சாங்களோ என்னவோ. 1 கோடி ரூபாய் வைர மோதிரத்தை பரிசீலிச்ச ராஜ் நிடிமோரோட காதல் பரிசு தான் இந்த திருமணத்தோட ஹைலைட்டா நகை மதிப்பீட்டாளர்கள் பேசிக்கிறாங்க. தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவோட மகன் நடிகர் நாக சைத்தன்யாவும் நடிகை சமந்தாவும் காதலிச்சு 2 வீட்டார் சம்மதத்தோட இவங்களோட திருமணம் நடந்தது 2017. கோவால தான் இவங்க திருமணம் ரொம்ப விமரிசையா நடந்தது. சமந்தா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, நாக சைத்தன்யா இந்து மதத்தை சேர்ந்தவர். அதனால 2 மத முறைப்படியும் திருமணம் நடந்துச்சு. இதுக்கப்புறம் சமந்தா ருத் பிரபுங்கிற பெயர் சமந்தா அக்கினேனியா மாறிச்சு. 2021 இவங்க 2 பேரும் கருத்து வேறுபாடால திருமண பந்தத்துல இருந்து பிரிஞ்சுட்டதா கூட்டா அறிவிச்சாங்க. ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ்ல நடிக்கும் போதுதான் நடிகை சமந்தாவுக்கும் தயாரிப்பாளர் ராஜ் நிடிமோருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாக சைத்தன்யாவோட நடந்த விவாகரத்துக்கு அப்புறமா நடிகை சமந்தா கடுமையான மெயாசிட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்டு அதுல இருந்து மீண்டு வந்தாங்க. அவங்களோட ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க யோகா, தியானம் மற்றும் மனநலன்ல ரொம்பவே கவனம் செலுத்தினாங்க. இந்த காலகட்டத்துல ஈஷா யோகா மையத்துக்கு அடிக்கடி போயிட்டும் வந்தாங்க. சமந்தாவோட உடல்நலக்குறைவு காலத்துல ராஜ் நிடிமோரு ரொம்பவும் உறுதுணையா இருந்ததா சொல்லியிருக்காங்க. தொழில் ரீதியா ஆரம்பிச்ச இந்த நட்பு தான் நாளடைவில் நெருக்கமான உறவா காதல்ல மலர்ந்து இப்போ திருமணத்துல முடிஞ்சிருக்கு. தென்னிந்திய சினிமாவோட முன்னணி நடிகையான சமந்தா தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவை 2017 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2021 இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து நடந்தது. அதுக்கப்புறம் நாக சைத்தன்யா நடிகை சோபிதா தொலிவாலாவை 2வதா கடந்த ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நாக சைத்தன்யா சமந்தா திருமண பிரிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத 2 பேருமே தனிப்பட்ட முறையில அதிகாரப்பூர்வமா வெளியிடல. ஆனா நடிகை சமந்தா தயாரிப்பாளர் ராஜ் நிடிமோருவை காதலிச்சுட்டு வரதா நிறைய தகவல்கள் வெளியாச்சு. அவரும் ஏற்கனவே திருமணம் நடந்து விவாகரத்தானவர் தான். இவங்களோட காதல் செய்திக்கு 2 பேருமே எந்தவித மறுப்பும் தெரிவிக்கல. இவங்க 2 பேரும் இணைஞ்சு நிறைய பண்டிகைகளை கொண்டாடுறது, ராஜ் குடும்பத்தினரை சமந்தா சந்திக்கிறதுன்னு தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல நிறைய புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுச்சு. இந்த சூழல்ல தான் இப்போ 2 பேருக்குமான திருமண நிகழ்வு அதிகாரப்பூர்வமா சமந்தாவே அவங்களோட பேஜ்ல வெளியிட்டு இருக்காங்க. ராஜோட முன்னாள் மனைவி ஷாமிலி இந்த சூழல இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல விரக்தியானவங்க விரக்தியான செயலை செய்வாங்க அப்படிங்கிற மைக்கேல் புரூக்ஸோட வார்த்தைகளை வச்சிருக்காங்க. சென்னையில பிறந்த சமந்தாவுக்கு யசோதாங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. இவங்க டி நகர்ல இருக்கிற ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல காமர்ஸ் பட்டமும் வாங்கினாங்க. காலேஜ் படிக்கும் போதே நாயுடு ஹால்ல விளம்பர நடிகையாகவும் நடிச்சிருந்தாங்க.
அதுக்கப்புறம் தான் டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் மூலமா தமிழ் திரைப்படத்துல அறிமுகமாகி ஒரு கலக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளத்துல நடிகை சமந்தாவுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கோ அதே மாதிரி எதிர்ப்புகளும் இருந்திருக்கு. சமந்தாவுக்கு நாக சைத்தன்யாவோட விவாகரத்தான காலகட்டத்துல பல கடுமையான விமர்சனங்களை ஒரு பெண்ணா அவங்க எதிர்கொண்டாங்க. ஒரு திருமணம் முறிவடைஞ்சு விவாகரத்துன்னு வரும்போது அந்த ஆண் பெண் 2 பேருமே அதுக்கு சம பொறுப்பு. ஆனா இவங்களுடைய திருமண வாழ்க்கையில சமந்தா மேல மட்டுமே பல கற்களும் எரியப்பட்டுச்சு. ஆனா அது அமைதியான புன் சிரிப்போடையே சமந்தா எதிர்கொண்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய தைரியமும் பக்குவமும் வேணும். ஆனா நிறைய சூழல்கள்ல தான் மிகுந்த மன உளைச்சல்ல இருந்து மீளறதுக்கு போராடி மீண்டு வந்ததா அவங்களே தெரிவிச்சிருந்தாங்க. ராஜ் நடிமோரோட வயசு 50, சமந்தாவோட வயசு 39. 2 பேருக்கும் 10 வயசு வித்தியாசம் அப்படின்னாலும் அந்த திருமண போட்டோவையும் இதுக்கு முன்னாடி சமந்தா ராஜுவோட சேர்ந்து இருக்கிற புகைப்படங்களையும் பார்க்கும்போது அதுல சந்தோஷம் மட்டுமே சமந்தாவோட முகத்துல கொப்பளிக்குது. இந்த சந்தோஷம் நீடிச்சிருக்கணும்னு வாழ்த்தலாம். நாக சைத்தன்யா சமந்தா விவாகரத்து நடந்த சூழல்ல நாக சைத்தன்யா தரப்புல இருந்து 200 கோடிக்கும் மேல அலிமோனியா சமந்தாவுக்கு திருமண நஷ்ட ஈடா கொடுக்கறதா தெரிவிக்கப்பட்டுச்சு. ஆனா சமந்தா ரொம்ப கெத்தா ₹1 எனக்கு தேவையில்லை, விவாகரத்து மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அந்த திருமண உறவுல இருந்து வெளிவந்தாங்க. அந்த நேரத்துல சமந்தாவோட ரசிகர்கள் சமந்தாவை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இதுக்கு காரணம் சமந்தா பினான்சியலா இண்டிபெண்டான ஒரு பெண். அவங்க தன்னுடைய சுய பொருளாதாரத்துல தன்னிறைவான ஒரு பெண். ஒரு படத்துக்கு சமந்தா இன்னைக்கு வாங்குற சம்பளம் 3-5 கோடி வரும். நானே நல்லா சம்பாதிக்கும் போது உன் பணம் எனக்கு எதுக்குன்னு விவாகரத்து சூழல்ல அவங்க நாக சைத்தன்யா தரப்புல இருந்து ₹1 எனக்கு தேவையில்லைன்னு கெத்தா சொல்ல முடிஞ்சது. இந்த இடத்துல சமந்தாவை கொஞ்சம் நின்னு கவனிக்கணும். ஒரு திருமண உறவுல புரிதல் இல்லாம விரிசல் வரும்போது அந்த திருமண உறவை முறிச்சுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்போது ஆணோ பெண்ணோ அவங்க சுய பொருளாதாரத்துல தன்னிறைவா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு எதிர்கொள்றதுக்கான ஒரு தனி துணிவை இந்த பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது கொடுக்கும். சமந்தாவை பார்த்து மற்ற பெண்கள் கத்துக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா தன்னுடைய சம்பாத்தியம் கரியர் அப்படிங்கிற விஷயத்தை எந்த நேரத்திலையும் காதலுக்காகவோ கல்யாணத்துக்காகவோ விட்டு கொடுக்க கூடாதுங்கிறது தான். பிடிக்காத திருமண உறவுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்து மன உளைச்சலோட இல்ல ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு ஒரு வாழ்க்கையில இருக்கிறத விட சட்டப்படி அதுல இருந்து வெளிவந்து சட்டப்படி மறுபடியும் ஒரு திருமண உறவை புதுப்பிச்சுக்கிறது இன்னைக்கு பல பெண்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா விமர்சனம்ங்கிற பேர்ல அவங்க மேல கல்லெறியாம அவதூறு வார்த்தைகளை பரப்பாம இந்த சமூகம் வாழ்த்துக்களோட சேர்ந்து அவங்களுடைய மரியாதையையும் சேர்ந்து கொடுக்கணும். ஆழமான காதல், அதுல நடக்கிற சண்டை, பிரிவு, அந்த பிரிவு கொடுக்கிற கடுமையான வலி, அந்த வலியினால உண்டான மன உளைச்சலும் மனசோர்வும் உடல் அளவுல பாதிச்சு அது ஒரு நோயாகி அதிலிருந்து மீண்டு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இந்த 2யுமே மீட்டெடுத்து தன் வாழ்க்கையை மறுபடியும் செதுக்கிக்கிட்டு இருக்கிற சமந்தாவை வாழ்த்தலாம். உங்களோட ஃப்ரெண்ட் இவங்க சமந்தா மேம் இப்போ ப்ரொடக்ஷனும் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அவங்களோட இப்போ ஃபர்ஸ்ட் படம் கூட பயங்கரமான ஒரு வெரி வெரி தெலுங்குல பயங்கர ஹிட் மூவி. நாங்க சும்மா ஒரு ரீல் போட்டோங்க, நாளையோட கணவரும் சும்மா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ரீல் போட்டோம். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.